சிவகங்கை அரசு மருத்துவமனை வெளியே இயங்கும் உணவகங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஈக்கள் மொய்க்கும் உணவுகளையும் சுகாதாரமற்ற சமையல் கூடங்களையும் கண்டு கடிந்து கொண்டார். இந்த சாப்பாடை கொண்டாந்து நீங்க திரும்ப வைக்கிற வியாபாரத்துக்கு சார் தயவு செய்து இங்கே கடையை போட விடாங்க. வேணா நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன். நீங்க வீடியோ வச்சு இதை கொண்டாந்து வைக்கிறது நிக்கிறதுனால உடனே 4-5 வச்சுக்கிறீங்க, அப்படியே கட்டுறீங்க. ஏங்க எப்பயும் போல இருக்குங்க. காசு கொடுத்துதான் வாங்குறாங்க. யாரும் ஓசியில நீங்க கொடுக்கல, கொஞ்சம் நல்லதை செய்யுங்க. இலையில கட்ட போறீங்க, அலுமினிய கவர்ல சூடானதை கட்ட சாம்பார் இதை கட்ட போறீங்க. இதுல என்ன இருக்க போகுது? இதை செஞ்சு கொடுக்குறதுக்கு என்னங்க? பிளாஸ்டிக்ல பண்ணாதீங்க, பண்ணாதுன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா? அலுமினியம் கவர் இருக்கலாமா? உங்களுக்கு எத்தனை வருஷமா நான் சொல்றேன். அலுமினியம் கூட யூஸ் பண்றோம், முடியாத பட்சத்துக்கு எங்க இருக்கு? நீங்க ஏதாவது ஒண்ணு காமிங்க. வாங்கணும், இங்க வாங்கணும், எடுத்துட்டு வாங்க. பூராவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாபு சரவணன். பாபு சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் சாலை ஓரங்களில் 10க்கும் மேற்பட்ட உணவகங்கள் உள்ளது. இந்த உணவகங்கள் அங்கு வரும் நோயாளிகளின் உறவினர்கள் 1000க்கும் மேற்பட்டவர் தினமும் அந்த கடைகளில் உணவுகள் வாங்கி செல்வது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் அந்த உணவகங்களில் சரியான முறையிலும் சுகாதாரமற்ற முறையிலும் உணவுகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் சரவணனுக்கு புகார்கள் சென்றன. அதைத் தொடர்ந்து இன்று இந்த சரவணன் அந்த உணவகங்கள் சமையல் செய்யும் இடங்கள்ல ஈக்கள் மொய்த்து கொண்டும் சுகாதாரமற்ற முறையிலும் அந்த உணவகங்கள் தயார் செய்யப்படுவதை கண்டறிந்து அதிர்ச்சி அடைந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த உணவகங்களை உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்றும் அவர் உத்தரவிட்டார். நோய்களை குணப்படுத்த வேண்டிய மருத்துவமனையில் இதுபோன்ற நோய்களை உருவாக்கும் உணவகங்களை மாவட்ட நிர்வாகம் தடை செய்து தரமான உணவுகளை அங்கு விற்பனை செய்வதற்கு, குறைந்த விலை விற்பனை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதியில் உள்ள நோயாளிகளின் உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆய்வுக்கு அதிகாரி அவர்களுக்கு சிறிய அளவில் மட்டுமே அபராதம் விதித்து சென்றதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாபு சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.